இப்ப இருக்கிற யூத்க்கு ஆண்டவர் தொடர்ச்சியா இந்த ஒரு 2 வாரமாக அ நம்ம ஏன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோன்ற பர்ப்பஸ் நம்ம புரிஞ்சு நடக்கணுன்ற ஒரு தாட் ஆண்டவர் குடுக்க ஆரம்பிச்சாரு. நம்ம அநேக நேரத்தில அத நம்ம மறந்துடுறோம் நம்போ. நம்ம ஏன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் வந்து நம்பள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, அ டூ ரிவீல் கிரைஸ்ட் கிறிஸ்துவ பத்தி வெளிப்படுத்த, கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு சொல்ல, எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்துவை பிரசங்கிக்க, இந்த காஸ்பல ரீச் பண்ண தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நெறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நானே இத சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலி. நான் ஆண்டவருக்காக எதாகிலும் பண்ணணும், எதாகிலும் பண்ணணும், எதாகிலும் பண்ணணும். ஆனா ஆண்டவர் எனக்கு கத்துக் குடுத்தாரு, "அப்பா நீ எதாகிலும் பண்றதுக்காக நான் உன்ன இங்க வைக்கல. நான் சொல்றத நீ பண்றதுக்காக தான் நான் உன்ன இங்க வச்சிருக்கிறேன்ற" ஒரு தாட் ஆண்டவர் குடுத்தாரு. ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எதாகிலும் பண்றது ஊழியம் அல்ல. அவர் சத்தத்த கேட்டு, அவர் சித்தத்தின்படி பண்றோம் பார்த்தீங்களா? அந்த உண்மையான பர்ப்பஸ புரிஞ்சு பண்றது தான் ஒரு உண்மையான ஊழியம். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு அழகு. ஸோ ஐம் ரெக்வெஸ்டிங், ஐம் ப்ளீடிங் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் இத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற நீங்க வந்து ஒரு வேள எதாகிலும் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, அத அப்படியே இப்பயே ரப்பர் போட்டு அடிச்சுருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? நான் இன்னி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வாட் ஐ ஹேவ் டூ டூ லார்ட்? நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஆண்டவர சந்திக்கும்போது, அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? "நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே?" அப்படின்னு தான் கேட்டார். கூட அநேகர் இருந்தாலும், ஆண்டருடைய ஆண்டர அந்த வெளிச்சத்த எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா, பவுல் மாத்திரம் தான் ஆண்டவருடைய சத்தத்த கேட்டார். கேட்டு அவரு உடனே அடுத்த ரிப்ளை, "நான் என்ன பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே?" அந்த பிரேயர் வந்து நம்ம எல்லாரும் பண்ணணும்னு என்னுடைய பெரிய வாஞ்சை. எதாகிலும் பண்றது ஊழியம் அல்ல. அவர் சொல்றத கேட்டு, அவர் சித்தத்தின்படி செய்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்படி வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் மாறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ இது ஒரு ரெக்வெஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நான் வச்சுக்கிறேன். தேவ சமூகத்தில ஜெபம் பண்ணுங்க. அவர் சித்தத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சித்தத்தில போகும்போது, ஆண்டவர் உங்கள கீர்த்தியும், புகழ்ச்சியுமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஸோ பர்ப்பஸ புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். பர்ப்பஸ நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம், வந்திருக்கிறோம். வி டோன்ட் நீட் எனி லைக் உலகத்துல இருக்கிறது போல நமக்கு தேவையில்ல. நம்ம உலகத்தான் வந்து வித்தியாசமா இருப்பான். வி டோன்ட் நீட் ஆல் தட். நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம உலகத்தான் போல இல்ல. ஆண்டவர் வந்து நம்மள வித்தியாசமா அழைக்க கூட்டு வந்திருக்கிறார். நம்மள பார்க்கும்போதே ஒருத்தன் ஓகே இவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இவன் பேசும்போதே இவனுக்குள்ள ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இருக்குது. அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது தேவனுடைய நாமத்திற்கு ரொம்ப மகிமையா வரும். அ லைக் அத விட்டுட்டு வி டோன்ட் நீட் எனி ஃபேன்ஸ் ஒரு செலிபிரிட்டி ஃபீல் அதெல்லாம் அப்படியே தேவையில்ல. அது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் த கிரேட் ஜான் த பேப்டிஸ்ட் அவர் சொல்ற பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, "நான் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே." ஸோ அந்த ஒரு ம். தாழ்மையான பிரேயர் வந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் உங்கள எங்கேயோ கூட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் நீங்களும் அப்படி இன்டர்வியூலாம்